தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட் எக்ஸாம்க்குரிய அப்ளிகேஷன் எல்லாருமே போட்டுட்டு இருக்கீங்க. இன்னமும் நிறைய டைம் இருக்கு. மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்க. அது எக்ஸ்டெண்ட் ஆகுமா இல்லையான்றது அதுக்கப்புறம் நான் சொல்றேன். சேனல நீங்க கன்டினியூவா தொடர்ச்சியா பாருங்க. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில உங்களுக்கு சீட் வேணுமா? நிச்சயமா சீட் வேணும் அப்டின்னா, நீங்க எஸ் அப்டின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. கவர்ன்மென்ட் காலேஜ் அப்டின்னு சொல்லி நீங்க போட்டீங்கன்னா, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். 2வது அரசு மருத்துவக் கல்லூரியில இடம் வேணும்னு நினைக்கிறது மிக முக்கியமான காரணம் என்ன? கண்டிப்பா பேரண்டா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, நீங்க நினைக்கிற எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு காரணம், பொதுவான காரணம் என்ன அப்டின்னா, கட்டணம். அந்த கல்வி கட்டணம் அப்டின்னு சொல்றது மிக குறைவு அப்டின்றது தான் இங்க காரணமே. அப்போ ரொம்ப ஃபீஸ் வந்து கம்மியா இருக்கு. அதனால நான் வந்து அங்க கவர்ன்மென்ட் காலேஜ் பார்க்கிறேன்னா, நிச்சயமா அது உண்மையா தான் இருக்கும். 90% ஆஃப் பேரண்ட் அண்ட் 90% ஆஃப் ஸ்டூடண்ட் கண்டிப்பா பிரிஃபர் பண்றது கவர்ன்மென்ட் காலேஜ் தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் அவனுக்கு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோஷர் இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோஷர் இருக்கும். அதே நேரத்துல அவ்வளோ விஷயம் நமக்கு கிடைச்சுமே கட்டணம் வந்து சற்று மட்டுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப குறைவு. 18,000 வருஷத்துக்கு ஃபீஸ் அப்படின்னு சொன்னா, யாரு தான் வேணான்னு சொல்லுவாங்க கவர்ன்மென்ட் காலேஜ? நிச்சயமா கவர்ன்மென்ட் காலேஜ் வேணும்னு தான் எல்லாருமே நெனைப்பீங்க. அப்படி நம்ம கவர்ன்மென்ட் காலேஜ்ல படிக்கணும்னா, நாம மதிப்பெண் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? ஏன்னா காம்படிஷன் அதிகம், போட்டி அதிகம் அப்படின்றதுனால மதிப்பெண் நம்ம எவ்வளோ எடுக்கணும். அப்ப மதிப்பெண் நீங்க எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டூ செட் டார்கெட். உங்களோட டார்கெட்ட நீங்க செட் பண்ணணும். அந்த டார்கெட்ட எவ்வளோ நான் ஃபிக்ஸ் பண்றது? அப்படின்னா, நீங்க எந்த கேட்டகரில இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாரி நீங்க வந்து டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதற்கு தகுந்த மாரி நீங்க படிச்சீங்கன்னா மட்டும் தான், உங்களால ஓரளவாவது கிட்ட நெருங்க முடியும். நல்லா ஃபுல்லாவே வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்ல. நம்ம கிட்ட நெருங்கணும் அப்படின்னு அந்த மதிப்பெண் கிட்ட நெருங்கணும்னா, அந்த டார்கெட் வச்சு டார்கெட்ட வந்து சின்ன சின்ன டார்கெட்டா ஒரு ஒரு வீக்லி டார்கெட், டெய்லி டார்கெட் அந்த மாரி வச்சுக்கிட்டு பிரிச்சு பிரிச்சு வச்சு கன்டினியூவா நீங்க படிச்சீங்கன்னா மட்டும் தான் முடியும். நம்ம சேனல்ல நீங்க தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோ எப்படி படிக்கணும், எப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்கு, நெறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நெறைய நான் வந்து குடுத்துட்டு இருக்கேன். லாஸ்ட் வீடியோல கூட மெயினான ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன். அத செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன அப்டின்னா, ஷார்ட்டா சொல்லணும்னா, நீங்க வந்து அதுல சில கொஸ்டின்ஸ் மாரி இருக்கும். சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அந்த பாயிண்ட்ல நீங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க? ஒரு 10 மார்க்கா, 8 மார்க்கா, 4 மார்க்கா, 5 மார்க்கான்னு தெரிஞ்சதுன்னா, உங்கள பத்தி ஒரு எபிலிட்டி என்னன்றத நான் சொல்லிடுவேன். அதற்காக ஒரு சின்ன ஒரு போட்டி மாரி தான் அது. போன வீடியோல சொல்லியிருக்கேன். அத பாருங்க. சரிங்களா? பேரண்ட்டா இருந்தாலும் அத செக் பண்ணுங்க. எவ்வளோ மார்க் வருதுன்னு அதையுமே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வீடியோ கீழ. சரி. இப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அரசு மருத்துவக் கல்லூரிக்கு. நீங்க கவர்ன்மென்ட் அதாவது பிரைவேட் காலேஜ்க்கு நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண வேணாமா? அதுக்கு தேவையில்ல. நீங்க வந்து கவர்ன்மென்ட் காலேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஏன்னா அதுல தான் மார்க் அதிகமா தேவைப்படும். அப்ப அதிகமான மார்க்க டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணி நீங்க வொர்க் பண்ணீங்க அப்படின்னா, மொ கொஞ்சம் ஃபீஸ் உங்களுக்கு மதிப்பெண் சற்று குறைவா வருது அப்படின்னா, பிரைவேட் காலேஜ்ல சீட் கண்டிப்பா கிடைக்கும். பிரைவேட் காலேஜ்ல ஃபீஸ்ன்றது நான் சொல்ல வேண்டியதில்ல. வருஷத்துக்கு ரூ. 4,50,000 ரூ. 4,50,000 நீங்க டியூஷன் ஃபீஸ் மட்டுமே. அரவுண்ட் வந்து இன்னும் ஒரு 3 லேக்ஸ் அடிஷனல் சேர்த்துக்கிட்டீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு அரவுண்ட் 7 டூ 8 லேக்ஸ் கம்பல்சரி வரும். வித் கவர்ன்மென்ட் கோட்டால மட்டும் பிரைவேட் காலேஜ். இத நீங்க புரிஞ்சுக்கங்க. அது வேணும்னா, அதுக்கு நான் வந்து மார்க் மார்க் சொல்றேன். டார்கெட்டையும் சொல்றேன். எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல இருக்கிற மாணவர்களுக்கு 36 அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒரே ஒரு செமி கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. 36 அரசு அரசு மருத்துவக் கல்லூரியிலுமே வந்து உங்களுக்கு சீட்டு வேணும்னா, பெரும்பாலான மாணவர்கள் வந்து கனவு கல்லூரி அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, எம்எம்சி இருக்கும், ஸ்டான்லி இருக்கும். அதேபோல மதுரை இருக்கும், கீழ்ப்பாக்கம் இருக்கும். இதெல்லாம் வந்து கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலும் நீங்க உங்க கேட்டகரி பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா, எஸ்சிஏவா என்ன கேட்டகரில இருக்கீங்கன்னு சொல்லி பாருங்க. அந்த கேட்டகரி டார்கெட்டயும் நான் வந்து சொல்லிடுறேன். அதற்கு முன்னாடி போன வருஷம் எவ்வளோ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல குளோஸ் ஆச்சு மார்க். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஏன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட பத்தி நான் சொல்றேன்றதுக்கு காரணம் இருக்கு. 3வது ரவுண்ட் சொல்லலாம். 3வது ரவுண்ட்ல மதிப்பெண் ஒ ஒய் ஒ 1 மதிப்பெண், 2 மதிப்பெண் குறைஞ்சுகிட்டே இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மதிப்பெண் அதிகமா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நீங்க டார்கெட் வச்சுட்டீங்கன்னா, அடுத்தடுத்த ரவுண்ட் போம்போது மேபி 1 மார்க், 2 மார்க் குறைஞ்சதுனா உங்களுக்கு சீட் கிடைக்கும். ரைட்டுங்களா? அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கிறோம். இப்படி ரவுண்ட் 1ல ஓசி கேட்டகரி நான் 2025ல சொல்றேன். ஓசி கேட்டகரியா நீங்க இருக்கிற பட்சத்துல எவ்வளவு மதிப்பெண்ல குளோஸ் ஆச்சு? 538ல குளோஸ் ஆயிருக்கு ஓசிக்கு. அப்போ டார்கெட் நம்ம என்னவா இருக்கணும் இந்த வருஷத்துக்கு 2026க்கு நான் சொல்றேன். பிசிக்கு வந்து 509லயும், பிசிஎம் வந்து 504 மார்க்கும், எம்பிசி கேட்டகரி 496, எஸ்சி கேட்டகரி 441, எஸ்சிஏ வந்து 397 அண்ட் எஸ்டி கேட்டகரி 402ல க்ளோஸ் ஆயிருக்கு. 2025 கவர்ன்மென்ட் காலேஜ்ல. இது கொஸ்டின் பேப்பர் டஃப்பா இருந்தது. கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பா இருந்ததுனால தான் மதிப்பெண் வந்து இங்க குறைஞ்சிருச்சு எல்லாருக்குமே. சரிங்களா? அத நீங்க பார்த்துக்கங்க. அடுத்தது
கவர்மெண்ட் காலேஜ்க்கு அப்ப டார்கெட் நம்ம என்னவா இருக்கும்? ஸோ யோசிச்சு பாருங்க. சரி, என்ன வேணா இருக்கட்டும். இப்ப சொல்ற மதிப்பெண்ண நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மதிப்பெண் நீங்க எடுக்கணும்ன்றத டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வொர்க் பண்ணீங்கன்னா போதும், படிச்சீங்கன்னா போதும். எப்படி படிக்கணும்ன்றதெல்லாம் ஏற்கனவே வீடியோ குடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்ப டார்கெட் ஃபார் 2026 2026க்கு என்ன டார்கெட்? நீங்க ஓசி கேட்டகரியா? ஓசி கேட்டகரினா குறைஞ்சது 600 605 605லிருந்து 610 மார்க் கிட்ட நீங்க டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ரைட்டுங்களா? கட் ஆஃப் இதோட குறையலாம். குறைஞ்சும் வரலாம். தப்பு கிடையாது. ஆனா உங்க டார்கெட் என்னவா இருக்கணும்? 605லிருந்து 610 அந்த ரேஞ்சுக்கு இருக்கணும். பிசி கேட்டகரியில இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கண்டிப்பா 615லிருந்து 620 ரேஞ்சுக்கு நீங்க டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது பிசிஎம் கேட்டகரியில இருக்கிறவங்க கண்டிப்பா 600 மார்க் கண்டிப்பா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 605 அந்த ரேஞ்சுக்கு வைங்க. எம்பிசி கேட்டகரியில இருக்கிறவங்க கண்டிப்பா 600 டூ 605 600 பிளஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எஸ்சிஏ கேட்டகரியில 530 535 அந்த ரேஞ்சு. எஸ்சிஏல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 450லேருந்து 460 ரேஞ்சுக்கு நீங்க இருக்கணும். எஸ்டி கேட்டகரியில இருக்கிறவங்க வந்து 470லேருந்து 480 ரேஞ்சுக்கு நீங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ போன வருஷம் எஸ்டி கேட்டகரியில 402 தான் குளோஸ் ஆச்சு. ஆனா இப்ப நான் சொல்ற டார்கெட் 470 வைங்கன்னு சொல்றேன். அப்ப 470 கிட்டத்தட்ட இங்கேயே வந்து 68 மார்க் மேல அதிகமா நான் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் டார்கெட்ன்றது பெருசா தான் இருக்கணும். இத மைண்ட்ல வச்சுட்டு நீங்க படிச்சீங்கன்னா மட்டும் தான் மதிப்பெண் குறைஞ்சா கூட உங்களுக்கு ஓரளவு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இது வந்து கவர்ன்மென்ட் காலேஜ். சரி பிரைவேட் காலேஜ்க்கு சார் ஒண்ணுமே இல்ல. பிரைவேட் காலேஜ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் மார்க்கே வந்து எஸ்சி, எஸ்டி அந்த கேட்டகரியில இருக்கிறவங்களே வந்து 420 டார்கெட்டா வச்சுக்கோங்க. எல்லாருமே எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, எஸ்சிஏ கேட்டகரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 420 அந்த ரேஞ்சுக்கு வைங்க. எஸ்சி கேட்டகரியில மட்டும் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 480 ரேஞ்சுக்கு டார்கெட் வச்சுங்க. இது பிரைவேட் காலேஜ்க்கு. ரைட்டுங்களா? அடுத்தது பிசி கேட்டகரியில இருக்கிறவங்கன்னா ஒரு 600 வைங்க. பிசி கேட்டகரி 570, 580 அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா போதும். எம்பிசி கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் 570 கிட்ட தேவைப்படும். பிசிஎம்ம பொறுத்தவரைக்கும் அதுவுமே 575 கிட்ட தேவைப்படும். ஸோ இது வந்து பிரைவேட் காலேஜ்க்கு நான் சொல்றது. நீங்க கவர்ன்மென்ட் காலேஜ்னா 600 பிளஸ் தான் சேஃப் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த கேட்டகரிக்கு தகுந்த மாரி ஒரு 5 மார்க், 6 மார்க் கொஞ்சம் வித்தியாசங்கள் பட்டுது. அததான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஸோ இப்ப மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில சீட்டு கிடைக்கணும்னா, எவ்வளவு மதிப்பெண் தேவைப்படும்ன்றது இப்ப உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பட் இதுல ஒரு ஒரு விஷயம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. கவர்ன்மென்ட் காலேஜ் அப்படின்னு பிக்ஸ் பண்ணணும்ன்றதுக்கு ஒரே காரணம், ஒரு பக்கம் ஃபீஸ் கம்மின்றது. இன்னொன்னு இன்கேஸ் நீங்க டார்கெட் அதிகமா வச்சு அத விட குறைஞ்சதுன்னா, அடுத்த கல்லூரி அதாவது பிரைவேட் காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். சீட்டு இல்லாம போகாது அப்படின்றதுக்கு இங்க ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அதனால தான் அத டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். அப்படி புடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கட்டும். தேங்க் யூ.